செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற தரிசனம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விஸ்வாவசு வருஷத்திய வருட பலன்களை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம், விஸ்வாவசு என்ற வருஷம் வடமொழி சொல். அதற்கு சரியான தமிழ் அர்த்தம் என்னவென்றால் உலக நிறைவு. உலக நிறைவு வருஷத்திய பலன்கள் என்றுதான் பொருள். விசுவாவசு அதன் தமிழ் பெயர் உலக நிறைவு. நடக்கின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்பொழுதுதான் புது வருடம் பிறக்கிறது. அந்த புது தமிழ் வருடம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது, மகர நவாம்சையில் பிறக்கிறது. இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருக்கிறார், மந்திரியாகவும் சூரியனை இருக்கிறார், சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார், அர்காதிபதியாக சூரியன் இருக்கிறார். அர்க்கம் என்றால் மழை என்று பொருள். மழைக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார். மேகங்களுக்கு அதிபதியாகவும் சூரியன் இருக்கிறார். சஸ்யம் என்றால் பயிர்கள், பயிர்களுக்கு அதிபதியாக புதன் இருக்கிறார். ரசங்களுக்கு அதிபதியாக, ரசங்கள்னால் திரவ பொருட்களுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார். திடப்பொருட்களுக்கு அதிபதியாக புதன் இருக்கிறார். தானியங்களுக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கிறார். பசுநாயகராக பலதேவர் இருக்கிறார். அதன்படி இந்த வருடம் முழுவதும் பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குரு பெயர்ச்சி, இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, 2 பெயர்ச்சிகள் இருக்கிறது. அதுவும் குரு பகவான் இந்த ஒரு வருடத்திலே சௌரமான வருடம் என்று சொல்லக்கூடிய சித்திரையிலிருந்து பங்குனிக்குள் 3 ராசிக்கு செல்கிறார். இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலே இருக்கிறார். அடுத்து இந்த வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு அதிச்சாரமாக என்றால் வேகமாக என்று பொருள், அதிச்சாரமாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:27 அதிச்சாரமாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு வக்கரகதியால், அதாவது பின்னோக்கி செல்கின்ற அந்த வக்கரகதியால் மீண்டும் கார்த்திகை 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:25 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். ஆக இந்த ஒரு வருட காலத்தில் குரு பகவான் 3 ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 3 ராசிகளில் ஒரு வருடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தால் அந்த வருடத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும், சுனாமி அலைகள் ஏற்படும், மேலும் சேதாரங்கள் ஏற்படும் என்றிருக்கிறது. மேலும் இந்த 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதனால் தொற்று நோய்கள், முக்கியமாக கண்கள், கால்கள் போன்ற இடங்களில் தொற்று நோய்கள் வரும் என்றிருக்கிறது. அடுத்து இந்த வருடம் சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி கிடையாது, வாக்கியப்படி மார்ச் மாதம் வருகிறது. திருக்கணிதப்படி இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது, ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. அடுத்து ராகுகேது பெயர்ச்சி. ராகுகேது பெயர்ச்சி என்பது வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது குரு பெயர்ச்சி ஆன 4 நாட்கள் கழித்து உடனடியாக ராகுகேது பெயர்ச்சி இரவு 7:38 நடக்கிறது. அப்பொழுது ராகுவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்மராசிக்கும் செல்கிறார்கள். ஆக இந்த வருடம் குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் இருக்கிறது. அதை அனுசரித்து இந்த வருடத்திற்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்களை என்பதை விரிவாக பார்ப்போம். சுனி, பரணி, கிருத்திகை, உணாபாத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் சனி பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். தொழிலாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஆரம்பத்திலேயே விரயஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த வருடம் விரயங்களாக ஆகும். ஆனால் அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டிலே இருப்பதனாலும், மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் சனிக்கு கேந்திரத்திலே வருவதனாலும் விரயங்கள் சுப விரயங்களாகத்தான் இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம், தோட்டம் துறவு வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம், புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம்.
ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்களாகும். விரயசனி என்பது செலவினங்களாகும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். மேலும் இந்த வருடத்திலே இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்திலே குருபலம் இருக்கிறது. குருபலம் என்பது சித்திரை 1 முதல் சித்திரை 31 வரை, அதாவது இந்த ஒரு மாதம் குருபலம் இருக்கிறது. அதில் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் முனைவோருக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எக்ஸ்போர்ட் தொழிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், தொழில் விஸ்தரிப்புகள் செய்யலாம், அதற்காக செலவினங்கள் செய்யலாம். தொழில் செய்யும் இடத்திலே நீங்கள் வீடு கட்டுவது அல்லது தொழில் ஸ்தாபனங்களை கட்டுவது, விரிவுபடுத்துவது போன்ற காரியங்கள் செய்யலாம். லாபாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆகவே எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் விரயங்களாகும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதனால் நீங்கள் நன்றாக யோசிப்பீர்கள். திடீரென்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கோபம் சிறிது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருட ஆரம்பத்தில் குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். மேசராசியை பிறந்தவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தாராளமாக சென்று வரலாம். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்புகள் சில காலங்கள் இருந்து 6 மாதம் அல்லது 9 மாதம் கழித்து வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகத்தான் வெளியிடங்களுக்கு மாற்றல் ஏற்படுமே தவிர பதவியில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் 2ஆம் இடத்தில் குருபகவான் இருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு, இதுவரை திருமண வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். அதிகமான காலதாமதம் செய்யக்கூடாது. காலதாமதம் செய்தால் யாராவது திருமணத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகள் செய்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரு பயிற்சி ஆன பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீடு மனை புதிதாக வாங்குவதற்கும், இருக்கின்ற இடத்திலே வீடு கட்டுவதற்கும், புதிய கட்டப்பட்ட வீடுகள் வாங்குவதற்கும் அனைத்திற்கும் ஏற்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மேலும் 2 சக்கர வாகனங்களை வைத்தவர்கள் 4 சக்கர வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் இதில் விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனால் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது. புதிய வாகனங்களை வாங்குவதுதான் உங்களுக்கு நல்லது. பழைய வாகனம் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் செலவுகள் அதிகமாக ஆகும். அடுத்து இந்த வருடம் பெண்களுக்கு ஒரு ஏற்றம் பெறக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு, அதாவது பெண்கள், அதாவது மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதுமாகவே நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். அதுவும் முக்கியமாக உங்கள் கணவன்மார்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், நல்ல லாபம் பெறுவார்கள். நல்ல லாபம் பெறுவதன் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வருடத்திலே கரும்பு விவசாயம் செய்பவர்கள், அரிசி நெல் விவசாயம் செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவு வகைகளை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். வயதானவர்கள் இந்த வருடம் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நல்ல அமைப்பிலே உங்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த வருடம் மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதால் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு என்று இருக்கிறது. ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆகவே அதிகமான விரயங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
மேசராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு தற்சமயம் 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த வருடம் முழுவதும் பிரதி சனிக்கிழமை அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும். வெளியூர் கோயில்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் ஒருமுறை அவசியம் திருநள்ளாறு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. திருநள்ளாறு என்பது வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனம், சனிக்கிழமை ஒரு தரிசனம் என்று 2 தரிசனங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக 7.5 சனியுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவு விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். மொத்தமாக இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசியை பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் குருபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதே இடத்தை சனி பகவானும் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் தந்தையர்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படியும் நான் சொன்ன பரிகாரம் செய்து கொண்டால் போதுமானது. மற்றபடி மேஷராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று யோகத்தை அடைந்து இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருப்பார்கள் என்பது உறுதி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடந்தேறும். ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையை நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடத்தில் எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு காரணமாக நீங்கள் விரும்பிய இடத்திலே கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பினால் வேறு இடங்களுக்கு மாற்றலாக செல்வீர்கள். எப்படியும் உங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே நடக்காது. உங்கள் ராசியிலே குரு பகவான் இருந்து இந்த குரு பகவான் 14/5/2025 முதல் 5/12/2025 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக அக்டோபருக்குள்ளாரையே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அதிச்சாரமாக சென்றாலும் அது உங்கள் ராசிக்கு ஜெயஸ்தானமாக இருக்கிறது, வெற்றி ஸ்தானமாக இருக்கிறது. ஆகவே டிசம்பர் வரையிலும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது. அதற்குள் முடிவாகி இந்த வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல வருடங்களாக தேடி திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் திருமணம் கைகூடும். தொழில்துறையிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பல வருடங்களாக தொழில்துறையில் நிறைய சங்கடங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக மருத்துவ உதவி இல்லாமலேயே கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பல வருடங்களாக மருத்துவ உதவி பெற்றிருந்தும் குழந்தை பிறக்காமல் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு கிடைக்கும். மருத்துவ உதவி தேவையில்லை. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக மனை வாங்கி புதிதாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு கட்டலாம், அல்லது புதிய வீடு கட்டிய வீடு வாங்கலாம். ஆக இந்த வருடம் நிச்சயமாக அவசியம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்களுடைய சகோதர வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். பெரிய வாகனத்தை வாங்கி சந்தோஷத்தை அடைவீர்கள். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகளும் கணவன்மார்களும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பெண்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த தமிழ் ஆண்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும்
ரிஷபராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் போர் போட்டால் கண்டிப்பாக சுவையான குடிநீர் கிடைக்கும், வற்றாத குடிநீர் கிடைக்கும். ஆகவே போர் போடுவதற்கு மிக மிக ஏற்ற வருடமாக இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் விவசாயிகள் நல்ல மகசூல் அடைந்து நல்ல லாபத்தை அடைந்து வேறு நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மற்றவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை போன்ற வைத்திருக்கின்ற ரிஷபராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எந்த தொழில் துறையில் நீங்கள் புதிதாக புகுந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். வயதானவர்கள் இந்த வருடத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தூரதேச யாத்திரைகளையும் செய்யலாம், வெளிநாடு தெய்வஸ்தல யாத்திரைகளும் செய்யலாம், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நீட் பயிற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளே பணம் கொடுக்காமலேயே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல மெரிட்டுடன் தேர்வாவார்கள். மேலும் படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பாகவும் நல்ல வளர்ச்சியை தருகின்ற வேலைவாய்ப்பாகவும் இருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த தமிழ் ஆண்டு இருக்கிறது. ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. அதாவது ஆதாயம் மிக அதிகமாக இருக்கிறது, விரயம் சிறிது குறைவாகவே இருக்கிறது. ஆகவே சேமிப்பு அதிகமாக இருக்கும். இந்த வருடம் அதிகமான சேமிப்பை பெறுகின்ற ராசிகளில் இந்த ரிஷபராசியும் ஒன்று. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று, அவசியம் வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது நல்லது. வியாழக்கிழமை என்று சொல்லலாம், அல்லது உங்கள் குலதெய்வத்திற்கு எந்த கிழமை உகந்ததோ அந்த கிழமையில நீங்கள் குலதெய்வத்திற்கு வணங்கிவிட்டு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வர வேண்டும். மேலும் இந்த வருடத்திலே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே இதை செய்யலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் 90% நன்மைகளை பெற்று இந்த வருடத்திலேயே அதிக லாபத்தை பெறுகின்ற பெரிய நல்ல ராசியாக இந்த ரிஷபராசி இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடமாக மாறும் என்பது உறுதி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் 14/5/2025 முதல், அதாவது சித்திரை 31ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜென்ம குரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி. இருந்தாலும் இந்த குருவான் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த பிரச்சனைகளாம் நீங்கி நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பொது இடங்களுக்கு, நல்ல இடங்களுக்கு சென்றுவிட்டு வந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தொழிலாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பதனால் இதுவரை உங்களுக்கு அகப்படாத தொழில் முயற்சிகள் இனிமேல் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த வருடத்தில் தொழில்துறையிலேயே புதிய முயற்சிகளை செய்யலாம். வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். சென்ற வருடத்தை விட வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் தொழிலை செய்யுங்கள். நிச்சயமாக அதற்குரிய ஊதியம், அதற்குரிய முன்னேற்றம் உங்களுக்கு யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் அதிசாரமாக 18/10/2025 முதல் 5/12/2025 வரை ஒரு 48 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியிடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். பிரைவேட் தொழிலில் ஈடுபட்ட அந்த உத்தியோகஸ்தர்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாற்ற விரும்பினால் அடுத்த கம்பெனி கிடைக்கும் வரை இருக்கிற கம்பெனியை விடக்கூடாது. இருக்கின்ற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடினால் சில மாதங்கள் வேலை கிடைக்காத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இருக்கின்ற வேலையை விடாமல் வேறு கம்பெனியை நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லது. இந்த வருடம் எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது. ஆனால் அதிகமான வேலை பளுவும் இருக்கிறது. வேலை பளு இருந்தாலும் உத்தியோக உயர்வும் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல
உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சென்ற காலங்களில் விரோதம் பாராட்டிய உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் அதன் பிறகு, அதாவது ஐப்பசி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும். தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்குற மருத்துவம் செய்தால் நிச்சயமாக சரியாகணும். தந்தையின் ஆரோக்கியம் நிச்சயமாக சென்ற வருடத்தை இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் உருவானால் வெளியிடங்களுக்கு, அந்த கருவுற்ற தாய்மார்கள் வெளியிடங்களுக்கு அதிகமாக பயணம் செய்வதை நிறுத்த வேண்டும். அதாவது வெளியிடங்களுக்கு அதிக தூரத்தில் பிரயாணங்கள் செய்தால், அதாவது பயணங்கள் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கரு உற்பத்தியானால் சிறிது வீட்டிலேயே ஓய்வாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. இந்த வருடம் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு ஐப்பசி மாதத்திலிருந்து வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் எக்ஸாம் எழுதுபவர்கள் இந்த வருடம் அக்கறையுடன் படித்தால் நிச்சயமாக மதிப்பெண்கள் பெற முடியும். முக்கியமாக அந்த பரீட்சையை நீங்கள் படிக்கும்போது தனியாக படிப்பதன் அடுத்து மற்றவர்களுடன் கூட்டாக சேர்ந்து படித்தால் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தனியாக படித்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகமும் முன்னேற்றமும் வருகின்ற வருடமாக இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு இதுவரை தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த வருடம் கிடைக்கும். அதுவும் வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக உங்களுடைய கணவன்மார்கள் தொழில் நன்றாக விருத்தி அடையும். கணவன்மார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுடைய கைகளில் தாராள பணப்புழக்கம் ஏற்படும். அதன் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் கடும் முயற்சியின் மூலமாக கடன் வாங்கி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கடன் விரைவில் அடைந்துவிடும். விவசாயிகளுக்கு அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எப்பொழுது மழை பெய்யும் என்று தெரிந்து கொண்டு அந்த மழைக்கு ஏற்றபடி நீங்கள் புதிய பயிர்களை பயிரிட வேண்டும். வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நன்மைகள் ஏற்படுத்தும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் விளைச்சலை ஏற்படுத்தினால் நிச்சயம் நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகளும் கருகி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படியே நீங்கள் விவசாயம் செய்து பயிர்கள் செய்தாலும் நல்ல விலை கிடைக்காமல் போய்விடும். ஆகவே அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை அவசியம் பெற வேண்டும். அதன் மூலமாக வெற்றியை பெற முடியும். வயதானவர்களுக்கு இந்த வருடம் சிறிது கை கால்களில் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அருகில் இருக்கின்ற தேவஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வரலாம். ஆனால் அதிகமான கூட்டங்கள் உள்ள இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். மேலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே நடக்கும் போதும் சிறிது பார்த்து நடப்பதே மிகவும் நல்லது. மாணவர்கள் இந்த வருடத்திலே மிகவும் கடுமையாக பயிற்சி எடுத்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூக்கு செல்லும் போது முதலில் 2 சுற்று கிடைப்பதில் சிறிது தாமதமாகும். பயம் ஏற்படும். கிடைக்குமோ கிடைக்காது என்ற பயம் ஏற்படும். ஆனால் 3வது 4வது சுற்றில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சிறிது தாமதம் ஆனாலும் வேலைவாய்ப்பு இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக ஐப்பசி மாதத்துக்கு பிறகு, அது ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 2 பங்கு ஆக அவர்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும். அந்த சேமிப்பினை உங்கள் ராசிப்படி வங்கிகளில் போட்டு வைப்பது மிகவும் சிறப்பானது. தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு சில காலங்கள் நிறுத்தி ஐப்பசி மாதத்திற்கு பிறகு தங்கம் வெள்ளி வாங்கலாம். அதற்கு முன்பாக தங்கம் வெள்ளி வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஐப்பசி மாதம் விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கிறது. அவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக குரு பகவான் இருப்பதனால் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கேரளாவில் இருக்கின்ற குருவாயூர் சென்று விட்டு அங்கே குருவாயூரப்பனை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த தரிசனங்கள் வியாழக்கிழமை செய்வதே மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக குரு பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும்.
மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்திற்குள் பகல் 12 மணிக்குள் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு முறை வஸ்திரதானம் வியாழக்கிழமை என்று செய்து ஆசிரியை பெற வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியை பிறந்தவர்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு இருந்தீர்கள். ஏனென்றால் அஷ்டமசனி இருந்தது. மேலும் 10ஆம் இடத்தில் வேறு குரு இருந்தார். அதன் பிறகு 11ஆம் இடம் வந்தது பிறகு சிறிது பரவாயில்லை. இருந்தாலும் அஷ்டமசனியுடைய தாக்கத்தினால் நிறைய குழப்பங்கள் இருந்து கணவன் மனைவிகளும் பிரச்சனை இருந்தது. ஒருவருக்கொருவர் அபிப்பிராய பேதங்கள் இருந்தது. அது மாத்திரமில்லாமல் கால்களில் வீக்கம் அல்லது கால் வலிகள் ஆகியவற்றெல்லாம் இருந்தது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் சென்ற வருட கடைசியிலேயே, அதாவது பங்குனி மாதம் ஆன அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தோஷங்கள் விலகி இருக்கிறது. இந்த வருடம் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு நல்ல யோகமான வருடமாக காத்திருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே விரைவில் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். கடந்த சில காலங்களாக உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சகோதர வழியில் இருந்த பகைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் முனைவோருக்கு இந்த வருடம் நல்ல தொழில் வாய்ப்பு காத்திருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். தொழில் விஸ்தரிப்பு ஏற்பாடுகளுக்கு செய்யலாம். செலவினங்கள் சுப செலவுகளை செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது நல்ல சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வின் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். வேறு கம்பெனியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பு உங்களுக்கு நன்றாக தோதாக இருக்கும். ஆகவே தாராளமாக கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனியை தேடுவதை விட இருக்கின்ற கம்பெனியில் இருந்து கொண்டே வேறு வேலையை தேடிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த கம்பெனிக்கு மாற்றலாகி செல்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் குரு பயிற்சியின் மூலமாக மே 14ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். அந்த விரயஸ்தானத்தில் வருவதால் அந்த சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரனுக்கு குரு விரயஸ்தானத்தில் இருப்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. என்றால் விரயஸ்தானத்தில் குருபான் இருந்தாலும் அந்த குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே சித்திரை மாதத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சித்திரை மாதம் நடக்கவில்லை என்றால், அதாவது திருமணம் கைகூடவில்லை என்றால், ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் உங்கள் ராசியில குருபானந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி மாதம் பிறந்த பிறகு, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுக்கான மருத்துவத்தை செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் வாங்குவதன் மூலமாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த வருடம் வீடு கட்ட ஆரம்பிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் கட்டிய வீட்டை வாங்கலாம் அல்லது வெறும் நிலத்தை வாங்கலாம். வெறும் நிலத்தை வாங்கிவிட்டு ஒரு வருடம் கழித்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அல்லது கட்டிய வீட்டை உடனடியாக வாங்கினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வீடு மனை வாங்கும் போது ஏதாவது லிட்டிகேஷன், அதாவது வழக்குகள் இருக்கதா என்று சரி பார்த்து விட்டு அதன் பிறகு வாங்குவதே மிகவும் சிறப்பானது. புதிய வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதன் மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். புது வாகனங்கள் வாங்கினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது. இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் கணவன்மார்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த வருடம் பெண்கள் அவரவர்களுக்குரிய குலதெய்வ வழிபாடு செய்தால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். பிரச்சனைகள் இருக்காது. விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்கள் சொல்லிய அறிவுரையின் பேரில் நீங்கள் பயிரிட்டால் நிச்சயமாக நல்ல லாபத்தையும் மகசூலையும் பெற முடியும்.
நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த வருடம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். கடந்த 2 வருடங்களாக நீங்கள் போர் போட்டாலும் வெறும் காற்று தான் வந்தது அல்லது மண் சரிவு வந்தது. அதன் மூலமாக போர் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் போர் போட்டால் நிச்சயமாக நல்ல குடிநீர் கிடைக்கும். அதுவும் வற்றாத குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக அடுத்த வருடத்திலிருந்து விவசாயம் நன்றாக செழிக்கும். இந்த வருடம் சிறிது செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதற்குரிய பலன்கள், வருமானங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்கள் இந்த வருடத்திலே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். அந்த தெய்வஸ்தல யாத்திரை என்பது உங்கள் ஊருக்கு அருகிலே இருப்பது தான் நல்லது. உங்கள் ஊருக்கு வெகு தொலைவிலே தெய்வஸ்தல யாத்திரை செய்தால் சிறிது சங்கடங்கள் ஏற்பட, ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கு யாத்திரை செய்யாமல் கூட்டம் குறைந்த இடங்களுக்கு யாத்திரை செய்தால் மிகவும் சிறப்பானது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரிகள் ஓரளவு நல்ல கல்லூரிகளிடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறிது தாமதமாக அமையும். தாமதமாக அமைந்தாலும் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வேலை வாய்ப்பு என்பது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதனால் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 8 பங்கு. ஆகவே இந்த வருடம் ஓரளவு ஆதாயம் அதிகமாக இருந்து ஓரளவு சேமிப்பும் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் கடகராசியில் பிறந்தவர்கள் ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது சிறு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக ஓரளவு பிரச்சனைகள் குறையும். இந்த வருடம் அவசியம் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும். திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானை வணங்கும் போது வியாழக்கிழமை நீங்கள் சென்று முதலில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் சிறிது சந்தனத்தூளை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அங்கேயே பெருமாள், திருச்செந்தூரில் பெருமாள் நின்ற பெருமாளும் கிடந்த பெருமாளும் 2 பெருமாள்கள் இருக்கிறார்கள். பெருமாளுக்கு 2 பெருமாளுக்கும் துளசி மாலை அல்லது மலர் மாலை அணிவிக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் பூஜை செய்தால் நிச்சயமாக கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைந்து இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருப்பார்கள் என்பது உறுதி. மகம், பூரம், உத்திரம், உண்ணாது பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே அஷ்டமசனி ஆரம்பித்திருக்கிறது. நிறைய பேர் அஷ்டமசனி ஆரம்பித்து விட்டுவதே என்ன சிரமம் ஏற்படுமோ என்று பயப்படுவார்கள். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது. எந்த ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும், தீமை செய்யும் கிரகம் இருந்தாலும், அந்த ராசிக்கு அதிபதியான கிரகம் அதற்கு கேந்திர திருவோணத்திலிருந்து அந்த தோஷம் இல்லை என்று. அதன்படி வைகாசி 1ஆம் தேதி அன்று குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வந்து சனிக்கு கேந்திரத்தில் வருவதனால் அஷ்டம சனி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக சிம்மராசி என்றாலே அஷ்டம சனிக்காக நிறைய பயமுறுத்துவார்கள். ஆனால் அஷ்டம சனி இருந்தாலும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. தொழில்துறையிலே சங்கடங்கள் சிறிது ஏற்படத்தான் செய்யும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாக நடக்கும். முதல் 2 முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் 3வது 4வது முயற்சியில் நிச்சய வெற்றியை நீங்கள் பெற முடியும். ஆகவே புதிய தொழில் முனைவோர்கள் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் தொடர்ந்து தொழில் முயற்சியை செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் லாபஸ்தானத்தில் குருபான் வருகிறார். மே மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை. அதன் பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறு சங்கடங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் ஏற்பட்டாலும் வைகாசி 1ஆம் தேதி முதல் ஓரளவு லாபம் வர ஆரம்பிக்கும். ஆகவே அஷ்டம சனியை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருடம் தொழில்துறையிலே தாமதங்கள் ஆகும். மேலும் புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது எச்சரிக்கையாக செய்தால் போதுமானது. இந்த வருடம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதை இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். கமாடிட்டி மார்க்கெட், பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் ஈடுபடுவர்கள் சிறிது தவிர்ப்பது நல்லது.
ஒருவேளை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் தினசரி அந்த பங்கு வர்த்தகத்தை வாங்கி விற்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, அதாவது 6 மாதம் ஒரு வருட காலத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதே, அந்த முதலீடு செய்வது நல்லது. அதன்படி வைகாசி மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் பங்குகளை வாங்கி மாசி மாதம் நீங்கள் விற்றால் நல்ல லாபத்தை பெற முடியும். நீங்கள் தினசரி ஸ்பெகுலேஷனை தவிர்த்தால் போதுமானது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். முக்கியமாக சித்திரை பிறந்தவுடனே உங்களுக்கு இடமாற்றங்களுக்கான சூழ்நிலை தயாராகிவிடும். இடமாற்றங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், நிச்சய நன்மை உங்களுக்கு இருக்கும். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டி இருந்தால், அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் கிழக்கு திக்கு நோக்கி, அதாவது கிழக்கு பார்த்து வீடாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் வரன் பார்க்க முயற்சி செய்யுங்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு 5/12/2025 முதல் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரு குருபலம். ஆக 2 குருபலங்கள் இருக்கிறது. ஆகவே 2 குருபலத்திலே நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அஷ்டம சனி நடந்து கொண்டுதான் அந்த அஷ்டம சனியிலும் உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் ஒரு நிபந்தனை, திருமணம் முடிவானால் உடனடியாக 2 அல்லது 2.5 மாதத்திற்குள் நீங்கள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். 90 நாட்களுக்கு மேலாக நீங்கள் திருமணத்தை தள்ளி போட்டால் யாராவது ஒருத்தர் குறுக்கே வந்து திருமணத்தை நிறுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ உதவி செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவ உதவியின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடத்திலே வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு வீடு மனை வாங்கலாம். ஆனால் கட்டிய வீட்டை வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்கி வைத்து விட வேண்டும். சில வருடங்கள் கழித்து 2.5 அல்லது 3 வருடங்கள் கழித்து நீங்கள் கட்டுவதாக இருந்தால் வெறும் நிலத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அல்லது புதிதாக கட்டப்பட்ட வீட்டை வாங்க வேண்டும். பழைய வீட்டை வாங்குவது சரியாக வராது. வீடு கட்ட ஆரம்பித்தாலும் வீடு கட்டு முடிப்பதற்கு 2.5-3 வருடங்கள் காலதாமதமாகும். ஆகவே வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு இந்த வருடம் நல்ல வருடமாக இல்லை. இந்த வருடம் புதிய வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் உடனடியாக ரிப்பேர் ஆகி மறுபடியும் இன்னொரு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பெண்களுக்கு மூட்டு வலிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அவர்களுக்கு கிழங்கு வகைகள் சாப்பிடுவதையும் முருங்கைக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது. முக்கியமாக கிழங்கு வகைகளை தவிர்த்தாலே பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பெண்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு சிறிது காலம் நீங்கள் விவசாயத்தை பயிரிடும் போது சில காலங்கள் சும்மாவே அந்த நிலத்தை வைத்து விட்டாலே போதுமானது. நீங்கள் ஏதாவது பயிர் செய்கிறேன் என்று ஆரம்பித்தால் அது பூச்சிகளால் அரிக்கப்படும், அல்லது காட்டு விலங்குகளால் அந்த பயிர்கள் பாதிக்கும், அல்லது மழை வெள்ளத்தினால் பயிர்கள் பாதிக்கும். ஆகவே ஒரு வருடம் புதிய முயற்சிகளை செய்யாமல் ஏற்கனவே இருந்த மரங்களை வளர்த்து அதை பாதுகாத்தால் போதுமானது. ஒருவேளை விவசாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் அருகில் இருக்கின்ற விவசாய கூடத்திற்கு சென்று, வேளாண் அலங்கத்திற்கு சென்று அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை பயிரிட்டால் போதுமானது. வயதானவர்கள் தூரதேச யாத்திரைகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக அதிகமான நிலச்சரிவுக்கு ஏற்படுகின்ற இடங்களிலும் அதிகமான தண்ணீர் இருக்கும் இடத்திலும் நீங்கள் பிரயாணங்களை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. வயதானவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற இடங்களுக்கு சென்று விட்டு வந்தால் போதுமானது. மாணவர்கள் மிகுந்த சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்து நல்ல கல்லூரிகள் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே அவர்கள் மிகுந்த சிரத்தையுடன் படிக்க வேண்டும். மற்ற மாணவர்களுடன் கூட்டாக சேராமல் தனியாக உட்கார்ந்து படிப்பது நல்லது. மற்ற மாணவர்களுடன் கூட்டாக சேரும் போது அவர்கள் உங்களுக்கு தவறான வழியை ஏற்படுத்துவார்கள். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடத்திலே உங்களுக்கு சில அரியர்ஸ் பேப்பர் வரலாம். அதற்கு பரிகாரமாக அரியர்ஸ் பேப்பர் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவசியம் அவர்களெல்லாம் ஹயகிரவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அந்த ஹயகிரவ ஸ்தோத்திரம் வந்து நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் இருக்கிறது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருடம்
சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆக இந்த வருடம் வருமானத்திற்கும் செலவுக்கும் மிக மிக சரியாக இருக்கும். ஒரு பக்கம் லாபஸ்தானத்தில் இருந்து குருபான் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார். இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து விரயத்தை கொடுப்பார். ஆக விரயமும் ஆதாயமும் சரியாக இருக்கும். இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சனியினால் வரக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக, கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க வேண்டும், அந்த பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலே ஒரு தரிசனமும் சனிக்கிழமை ஒரு தரிசனமாக 2 தரிசனங்கள் செய்ய வேண்டும். இந்த 2 தரிசனங்கள் செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருநள்ளாறு சென்று அங்கே நலநாராயண பெருமாளையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அங்கு நிறைய பேர் அங்கே சென்று அந்த குளத்திலே நீராடி விட்டு அல்லது கை கால்களை கழுவிட்டு அல்லது அந்த தண்ணீரை தெளித்து விட்டு அங்கே விநாயகரை வணங்கிவிட்டு தர்பாரண்யர் கோயிலுக்கு வந்து அங்கே சனி பகவானை மாத்திரம் வணங்கி செல்கிறார்கள். சனி பகவானை வணங்கினால் போதுமானது அல்ல. அருகில் இருக்கின்ற நலநாராயண பெருமாள் கோயில், அங்கே இருக்கின்ற பெருமாளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயம் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாட்டு முறையின் மூலமாக சிம்மராசிற்கு நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அஷ்டம் சனிய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுபட உதவும். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக சகல விதத்திலும் தோஷங்கள் குறைந்து நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த தோஷ பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கண்டக சனியாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். நிறைய பேர் கண்ட சனி என்று தவறாக உச்சரிக்கிறார்கள். இது கண்ட சனி அல்ல, கண்டக சனி. கண்ட சனி என்பதன் அர்த்தம் வேறு, கண்டக சனி என்பதன் அர்த்தம் வேறு. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்று பொருள். ஆக உங்களுக்கு திருஷ்டி மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த திருஷ்டியின் காரணமாக உங்கள் செயல்பாட்டிலே சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திருஷ்டியின் காரணமாக சொந்த தொழிலே வருமானம் சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகள், தொழில் முயற்சிகள் செய்யலாம், அதிலும் சிறிது தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடம் கண்டிப்பாக மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவான் 10ஆம் இடத்திற்கு வந்த பிறகு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே இருக்கும். பதவி மாறும்போது நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளியிடங்களுக்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியை, அதாவது இடத்தை மாற்றிக்கொள்வதற்கான இந்த குரு பயிற்சியாக சனி பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் 2 முறை குருபணம் வருகிறது. முதல் முறை இந்த வருடம் சித்திரை மாதம் முழுமைக்கும் குருபணம் இருக்கிறது. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை, இந்த 2 மாதங்கள் குருபணம் இருக்கிறது. ஆக சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதத்திற்குள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரில் கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் வளைகாப்பு சீமந்தம் செய்யும் போது அதிக விமர்சையாக செய்யக்கூடாது. அதிக விமர்சையாக நீங்கள் சீமந்த வளைகாப்பு செய்தால் அதன் மூலமாக திருஷ்டி ஏற்பட்டு கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் கரு உற்பத்தியான பெண்கள், அதாவது கருவுற்ற தாய்மார்கள் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்வதையும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் வீட்டு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாய்ப்பு கிடைக்கும். அதன் கடன் வாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக வீட்டு மனை வாங்கலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த பண விஷயத்தை எல்லாம் வெளியில் சிறிது சொல்லாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் உங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்கள் ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு விவசாயம் செழிக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல பயிர் விருத்தி ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு
நல்ல வசூல் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் அருகில் இருக்கிற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வயதானவர்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுக்கு மூட்டு வலி வந்தாலும் விரைவில் குணமாகிவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மாணவர்கள் உங்களுடைய படிப்பு விஷயங்களை வெளியில் சொன்னால் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே வெளியில் சொல்லாமல் இருங்கள். நிச்சயமாக படிப்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சித்திரை மாதம் நன்றாக இருக்கிறது. வேலை கிடைக்காதவர்கள் சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதத்திலே வேலை வாய்ப்பு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருஷம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 2 பங்கு. ஆகவே இந்த வருடம் நன்றாக பணம் மிச்சமாகும். அதை வைத்து நீங்கள் தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம், வீடு மனை வாங்கிக் கொள்ளலாம். இந்த வருடம் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வெளியிடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பகல் நேரத்திலே 12 மணிக்குள் நெய்தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்கொண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைந்து யோகத்தை அடைவார்கள். மேலும் இந்த வருடத்திலே ஒரு முறை குலதெய்வ வழிபாடும் வியாழக்கிழமை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுவதும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்த துளாராசி என்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே சனிபகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்திலே சனிபகவான் என்பது லட்சுமிகரம். அதாவது நல்ல சந்தோஷம், நல்ல பணவரவு, பழைய பாக்கியங்கள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செயல்படாமல் அந்த தொழிலில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை உங்களுக்கு இருந்த நோய்கள், முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இனிமேல் விலகி நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்திலே, அதாவது அஷ்டம குருவாக இருந்த குருபான் வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் வைகாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் தொழில்துறை விருத்தி நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது. உத்தியோகர்கள் பதவி உயர்வு காரணமாக நல்ல நிலையை அடைவீர்கள். மேலும் இந்த வருடம் நீங்கள் நினைத்த ஊரிலே, நினைத்த கம்பெனியிலே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நிச்சயமாக கைகூடும். அதுவும் முக்கியமாக குருபலம் இந்த வருடம் 2 முறை வருகிறது. முதல் முறை 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு மறுபடியும் 2வது முறையாக 5/12/2025 முதல் 1/6/2026 வரை மறு குருபலம். ஆக 2 முறை குருபலம் இருக்கிறது. இந்த 2 குருபலத்திற்குள் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். இந்த வருடம் 3 ராசிகள் மிக சிறப்பான ராசிகள். அதில் ஒரு ராசி இந்த துளாராசி. துளாராசி ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் யோகத்தையும் பெறுகின்ற ராசியாக அமைந்திருக்கிறது. இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கடந்த காலங்களில் எவ்வளவு நீங்கள் மருத்துவம் செய்திருந்தாலும் இப்பொழுது மருத்துவம் செய்வதற்கான அவசியமே இல்லை. தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறக்கின்ற குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். புதிதாக வீடு, மனை வாங்கலாம், அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாம். எதை செய்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம். பெண்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய அந்த குரு பேச்சாக இருக்கிறது. இதுவரை குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் கணவன்மார்களும் குழந்தைகளும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். உங்கள் உறவினர்களுக்குள் இருந்த பகைகளும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற அந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி, முக்கியமாக கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள், பல பயிர்களை
பழம் பயிர்களை பயிர் செய்பவர்கள், எலுமிச்சங்காய் போன்றவற்றை பயிர் செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்கள், கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள் அனைவரும் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் அரிசி வியாபாரிகள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வருடம் நல்ல விவசாயம் செலுத்து, நல்ல உங்கள் பயிர்களுக்கு நல்ல விலை கிடைத்து, நல்ல மகசூல் கிடைத்து, நல்ல விலை கிடைத்து, அருகில் இருக்கின்ற நிலங்களையும் வாங்கக்கூடிய அந்த தன்மை ஏற்படும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. விவசாயிகள் தங்கள் பூமியிலே போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும், வற்றாத குடிநீர் கிடைக்கும். கடந்த காலங்களில் போர் போட்டு நிறைய வீணானதெல்லாம் இருக்கிறது. இனிமேல் போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். தூரதேச யாத்திரைகளை நீங்கள் தைரியமாக செய்யலாம். யாத்திரைகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற இந்த துளாராசி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றியை பெறுவார்கள். அதாவது அதிக பணம் செலவில்லாமல் மருத்துவ படிப்பை நீங்கள் தொடர்வீர்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் துளாராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு இருக்கிறது, விரயம் 5 பங்கு, ஆக 6 பங்கு சேமிப்பு நன்றாக இருக்கும். அதன் மூலமாக உங்கள் கைகளில் தாராள பணப்புழக்கம், வங்கிகளில் நல்ல இருப்பு ஆகியவை இந்த வருடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பெரிதாக ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு முறை நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே சக்கரத்தாழ்வாரியம், ரங்கநாதரியம், தாயாரியம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற்று 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் பிரதி வெள்ளிக்கிழமை வீட்டில் கலசம் வைத்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அல்லது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருக்கின்ற மகாலட்சுமிக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றுவிட்டு வரலாம். அதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு வசந்த காலமாக இருந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அர்த்தாஷ்டம் சனியாக இருந்த சனிபான் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுமைக்கும் 5ஆம் இடத்திலே சனிபான் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. பேசுவதாக இருந்தால் அடுத்த வாரம் பேசிக்கொள்ளலாம், அடுத்த வருடத்திலே பேசிக்கொள்ளலாம். இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இந்த வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலே குருபான் இருக்கார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களுக்கும் இந்த வருடம் 2 முறை குருபணம் வருகிறது. சித்திரை மாதம் முழுவதுமாக குருபணம் இருக்கிறது. அதன் பிறகு ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்களில் குருபணம் இருக்கிறது. ஆக இந்த வருடம் 2 முறை, அதாவது சித்திரை மாதம் அதன் பிறகு ஐப்பசி கார்த்திகை மாதம் 2 முறை குருபணம் இருக்கிறது. இந்த குருபடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடும் முயற்சியின் மூலமாக திருமணம் நடக்கும். சாதாரணமாக நடக்காது, கடும் முயற்சி வேண்டும். கடும் முயற்சியின் மூலமாக திருமணம் நடக்கும். பொதுவாக விருச்சிக ராசியிலிருந்து கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தாலும் விசாகத்திலே பிறந்தாலும், விசாகத்தில் பிறந்தால் இளைய தமிழனாருக்கு ஆகாது என்றும், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் மூத்த தமிழனாருக்கு ஆகாது என்றும் கூறுவார்கள். ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதத்திலே அந்த சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டாலும் குருவோடு சேர்ந்தாலும் இந்த தோஷங்கள் நிவர்த்தி என்று பஞ்சாங்கங்கள் கூறுகிறது. அதன்படி சப்தரிஷி வாக்கியம் என்ற பஞ்சாங்கத்தின்படி, சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு விசாகத்தில் பிறந்தவர்களுக்கும் நிச்சயமாக தோஷங்கள் செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் அடிப்படையாக வைத்து பார்த்து கொள்ளலாம். பொதுவாக கேட்டையா உடனே மூத்தவனுக்கு ஆகாது, விசாகமா இளையவனுக்கு ஆகாது என்று கூறிவிடுவார்கள். அந்த மாதிரி தோஷம் கிடையாது. அந்த பஞ்சாங்கத்தை முழுவதுமாக படிப்பவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டம குரு பெரும்பாலான காலங்களில் இருக்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் கடன் வாங்காமல் உங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி தொழிலை விருத்தி செய்து தொழில் செய்து கொள்ளலாம். சக்தியை மிஞ்சி நீங்கள் தொழில் செய்ய விரும்பினால் அதில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அவ்வாறு வீடு மாற வேண்டியிருந்தால் வடக்கு பார்த்த வீடாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் பல காலம் நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வடக்கு பார்த்த வீட்டில்தான் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆகவே விருச்சிக ராசி இருந்தவர்கள் வடக்கு பார்த்த வீட்டில் குடியிருந்தால்
நிச்சயமாக சுப காரியங்கள் நடக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஓரளவு அதே சம்பளம் அல்லது சிறிது அளவு அதிகமான சம்பளங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை. மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை கருவுற்றால் அவர்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. தூர பிரயாணங்களை செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். வீடு மனை வாங்க விரும்பினால் அந்த வீடு மனை வாங்கும்போது அங்கே வாங்கக்கூடிய இடத்திற்கு ஏதாவது வழக்குகள் இருக்கிறதா என்று பார்த்து சரி பார்த்துவிட்டு எந்த வில்லங்கும் இல்லாத வீடாக இடமாக வாங்கினால் நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்தாது. வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு ஒரு வருடம் நன்றாக இல்லை, ஆனால் கட்ட ஆரம்பித்தால் தடைகள் ஏற்படும். ஆகவே அடுத்த வருடம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த வருடம் விசுவாச வருஷத்தில் நீங்கள் வீடு வாங்க நினைத்தால் கட்டிய வீட்டாக வாங்கிக் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை வாங்குவது நல்லது. புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாம். பழைய வாகனத்தை மீண்டும் வாங்கக்கூடாது. பழைய வாகனத்தை வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் செலவுகள் ஆகும். பெண்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல வருமானம் காத்திருக்கிறது. அதன் மூலமாக பணப்புழக்கம் குடும்பத்திலே நிகழும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் ஓரளவு உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஆனால் உங்கள் கையிலிருந்து பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. உங்கள் கணவன்மார்கள் கொடுத்தால் திரும்பி வரும், நீங்கள் கொடுத்தால் திரும்பி வராது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சிறிது அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். விவசாயிகள் பயிரிடும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த வருடத்தில் உங்களுடைய பசுமாடுகளுக்கும் நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே பசுமாடுகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பயிரில் மூழ்கக்கூடிய அதாவது தண்ணீரில் மூழ்கக்கூடிய பயிர்களை பயிரிடாமல் இருப்பது நல்லது. அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்ற ஆலோசனை விஞ்ஞானிகளிடம் ஆலோசனை பெற்று அதன்படி பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக விருச்சிக ராசியிலே பிறந்து வயதானவர்களுக்கு வயிற்றிலே உஷ்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. வெளியிடங்களுக்கு யாத்திரை செல்லும் போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு யாத்திரை செய்யாமல் கூட்டம் குறைந்த இடங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனங்கள் பெற முடியும். மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்து பணம் கொடுத்து கல்லூரிகளை சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு சித்திரை மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த 3 மாதங்களே வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வேறு மாதங்களில் அதாவது சித்திரை ஐப்பசி கார்த்திகை தவிர வேறு மாதங்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே சிறிது அக்கறையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கி நீங்கள் தொழில் செய்தாலும் அதை கடன் திரும்ப எடுப்பது, அந்த பணத்தை திரும்ப எடுப்பது, முதலீட்டை திரும்ப எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகவே கடன் வாங்கி தொழில் செய்வதையும் கடன் வாங்கி மற்றவர்கள் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே அதை செய்யலாம். அல்லது திருமணம் ஆகாத இந்த விருச்சிக ராசியை பிறந்தவர்கள், தொழில் பிரச்சனை உள்ள விருச்சிக ராசியை பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கும் நீங்கள் சந்தனத்தூள் கொடுக்க வேண்டும். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். பெருமாளுக்கு 2 மாலைகள் சாட்ட வேண்டும். இந்த முறையில் நீங்கள் வழிபட்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த முறையில் வழிபட்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாபாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்து மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும்.
பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். மூலம் 1வது பாதத்தில் மட்டும்தான் அந்த தோஷம் இருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அந்த தோஷம் அதிகமாக இருக்கிறது. மேலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் அந்த சந்திரனுக்கு குருவோட பார்வை இருந்தாலும் அல்லது புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் சம்பந்தம் இருந்தாலும் அந்த மூல நட்சத்திரம் தோஷம் எதுவும் செய்வதில்லை. மூலம் 1வது பாதத்தில் பிறந்த பெண்கள் கூட நல்ல வாழ்க்கையை, அதாவது மாமனார் இருக்கின்ற இடத்திலேயே நல்ல வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் குருபலம் நன்றாக கூடுகிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். 2 முறை இந்த இவர்களுக்கு குருபலம் வருகிறது. முதல் முறையாக 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம். அதன் பிறகு 5/12/2025 முதல் இந்த வருடம் முழுமைக்கும், அதாவது பங்குனி மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு குருபலம் இருக்குது. ஆக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். தொழில் முனைவோருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும், பிரகாசமாக இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் குருவான் உங்கள் ராசிக்கு பார்வையிடும் வரை அர்த்தாஷ்டம சனி தோஷம் எதுவுமே செய்யாது. ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி என்பது தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சிலருக்கு இடமாற்றம் வரும், சிலருக்கு அதே இடத்திலேயே பதவி உயர்வுகள் கிடைக்கும். அவருடைய பிறப்பு ஜாதத்தை அனுசரித்து அது மாறும். ஆக எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு, தனுசு ராசிக்கு வந்த உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் கூட சுபகாரியங்கள் இந்த வருடம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். பெரிய அளவில் நீங்கள் எதுவும் மருத்துவம் செய்வதற்கான அவசியம் இருக்காது. வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்தால் தாமதமாக வீடு கட்ட நேரிடும். ஆகவே வீடு கட்ட ஆரம்பிப்பதை விட புதியதாக கட்டிய வீட்டை வாங்குவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் வீடு கட்ட ஆரம்பித்தால் 2 வருடங்கள் தாமதமாகி அதன் பிறகு கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், இருக்கின்ற வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம். பழைய வாகனமோ புதிய வாகனமோ எதை வாங்கினாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பெண்களுக்கு ஓரளவு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு பகை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆக உறவினர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர்களுடன் பேசும்போது பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக பழம் பயிரிடுபவர்கள், எலுமிச்சைக்காய் பயிரிடுபவர்கள், கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள், மஞ்சள் கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அரிசி வியாபாரிகள் மாத்திரம், அரிசி விவசாயம் செய்கிறவர்கள் மாத்திரம் சிறிது சிரமத்தை ஏற்படுத்தும். மற்றபடி எல்லா பொருட்களும் விவசாயம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களுக்கு மூட்டு வலிகள் இருக்கும். மூட்டு வலிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு ஆரோக்கியத்தை பெறுவார்கள். மாணவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு என்பது வைகாசி முதல் ஆவணிக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. ஆதாயம் விரயம் இரண்டும் சம பங்காக இருக்கிறது. இந்த வருடம் குருடைய பார்வை தெய்வ பாலம் இருப்பதனால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. திருநள்ளாறு சென்று சனிக்கிழமையன்று சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு நலநாராயண பெருமாள் கோயில் அங்கே இருக்கிறது, அதை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். முக்கியமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் திருமண வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி விட்டு வரலாம். அதன் மூலமாக திருமணமாகாத மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைந்து இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் 75% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களே பிறந்த மகர ராசி என்பர்களே,
மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பிறப்பு என்பது ஒரு சிறப்பான பிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இதுவரை இருந்த உங்களுடைய 7.5 சனி இப்பொழுது விட்டு விலகி இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்திலே குருடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தெய்வபலம் நிறைந்த ஒரு ராசியாக இந்த மகர ராசி அமைந்திருக்கிறது. ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே கடந்த காலங்களை விட இந்த வருடம் சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக இடமாற்றம் நடத்த இருக்கும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வரும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த வருடம் சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த வேலையில் இருந்த தாமதங்கள் எல்லாம் இனிமேல் சரியாகும். இனிமேல் விரைவாக வேலைகள் நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 முறை திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 3 மாதங்கள் 2 முறை குருபணம் வருகிறது. முதலில் சித்திரை மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு குருபணம் இருக்கிறது. அதன் பிறகு மறுபடியும் குருபணம் விட்டு மீண்டும் ஒரு முறை குருபணம் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வருகிறது. ஆகவே மகர ராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சித்திரை, அடுத்து ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்களே திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். காலதாமதத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறிது மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல படிப்பையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும். கடன் வசதியின் மூலமாக புதிதாக வீடு மனைகளை வாங்கி கொள்ளலாம். புதிதாக வீடு கட்டலாம். ஆக கடன் வசதி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாகனங்கள் வாங்கினால் பழைய வாகனமோ புதிய வாகனமோ எதை வாங்கினாலும் உங்களுக்கு அந்த வாகனம் அனுசனையாகவே இருக்கும். பெண்களுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் குழந்தைகள் நல்ல யோகத்தை அடைவார்கள். விவசாயிகள் எதை பயிரிட்டாலும் நல்ல ஆபத்தை அடைவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் பழைய கடன் சுமைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு கடன் சுமைகள் குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். வயதானவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாக இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். ஆனால் வயதானவர்கள் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை மாத்திரம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அவர்கள் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகளை சாப்பிட்டால் அஜீரணம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். முக்கியமாக வயதானவர்களுக்கு வயிற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மல்டிநேஷனல் கம்பெனி வெளிநாட்டில் கிளைகள் உள்ள கம்பெனிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்காக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். அந்த செலவினங்களை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே வீடு மனை வாங்குங்கள், கடன் வாங்குங்கள், நிச்சயமாக அடைந்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மேலும் நல்ல சூழ்நிலைகளை பெறுவதற்காக, நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக, பண விஷயத்தில் இருக்கிற தட்டுப்பாடுகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றிவிட்டு வரலாம். இந்த தீப வழிபாடு 12 மணிக்குள், பகல் 12 மணிக்குள் செய்ய வேண்டும். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து விஸ்வாவசு வருஷம் என்பது உலக நிறைவு வருடம் என்பது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 65% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அவிட்ட 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சென்ற வருடம் வரை ஜென்ம சனியிலிருந்து ஆரோக்கியத்திற்காகவும் தொழிலுக்காகவும் படாத பாடுபட்டீர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் விலகுகிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாக வாய்ப்பு இருக்கிறது.
விஸ்வாவசு வருஷம் என்பது உலக நிறைவு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் குருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில்துறையை எக்ஸ்போர்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய சரக்குகள் நிற்காமல் நிச்சயமாக நல்ல விலை போகும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட், சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்திற்கு செல்லாமல் இருந்தால் போதுமானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு வரும்போது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் சித்திரை 31ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பல விதத்திலும் சாதகமாக இருக்கிறது. திருமணம் ஆகாத கும்பராசியிலே பிறந்த முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். இந்த வருடம் 2 முறை உங்களுக்கு நல்ல குருபலமே வருகிறது. முதல் முறை 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் என்பது 5/12/2025 முதல் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரு குருபலம். ஆக 2 குருபலத்தில் கண்டிப்பாக ஒரு குருபலம் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடங்களில் இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல கடந்த சில காலங்களாக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த காலங்களில் பல செலவுகள் செய்தும் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் எந்த மருத்துவம் சேவையும் இல்லாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்க முயற்சி செய்வர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், கட்டிய வீடு அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்ல வீட்டிலே அழகான வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் அனைத்தும் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சில அக்கறை தேவை. ஆனால் தொழில்துறை விருத்தி அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. இந்த வருடம் மூட்டு வலி சிறிது வரும். ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக பெண்கள் நன்மைகளை பெறுவார்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி கவலைப்படாமல் இருங்கள். நல்ல பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் மூலமாக அருகில் இருக்கிற நிலத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருடம் 3 ராசிகளுக்கு மிக நல்ல ராசிகள். அதில் ஒரு ராசி இந்த கும்பராசி. இந்த விஸ்வாவசு வருடம் என்பது உலக நிறைவான வருடம். உலக நிறைவு எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு. விரயம் அதிகமாக இருந்தாலும் அந்த விரயத்தின் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அருகில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை ஒரு சனிக்கிழமை அன்று அவருக்காக 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை சாற்றி விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நிறைவான வருடமாக சந்தோஷமான வருடமாக இருந்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரய சனியாக இருந்த சனி பகவான் இந்த வருடம், அதாவது பங்குனி மாதம் நடந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஆக வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் என்று 3 ராசிகளே சஞ்சாரம் செய்கிறார்கள்.
அதில் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமான ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஆங்கிலப்படி பார்த்தால் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே உங்கள் உடலிலே வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமலே உங்கள் உடலிலே சிறு சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை அவசியம் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது சிலருக்கு கெட்ட சொப்பனங்கள் அடிக்கடி வரும். அந்த சொப்பனங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நடுநீதிமம் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் புதிய தொழில் முனைவோருக்கு தாமதமாக தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். அதை தாராளமாக செய்யலாம். புது தொழில் முனைவோருக்கு இந்த வருடத்திலே அதிகமான முதலீடு இல்லாமல் குறைந்த முதலீட்டில் தொழில் செய்வது மிகவும் உத்தமமானது. அதிக முதலீடு போட்டால் பணம் எடுப்பதில் சிரமம் ஏற்படும் அல்லது கால தாமதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வருட ஆரம்பத்தில் குருவான் 3ஆம் இடத்திலே இருந்து இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 4ஆம் இடத்தில் குருவான் வரும்போது, அதாவது 14/5/2025 முதல் அக்டோபர் 18 வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருக்கின்ற காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதன் பிறகு 18/10/2025 முதல் 5/12/2025 வரை இந்த 48 நாட்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கிறது. அந்த நேரத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நல்ல குருகுணம் உள்ள நேரம் என்றால் வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மாதங்கள். பொதுவாக மீனராசியை பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு சவாலான மாதமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். ஆனால் இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமான மாதங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த காலகட்டத்திலே நல்ல உத்தியோக உயர்வும் இருக்கும், தொழில்துறை விருத்தியும் இருக்கும், நல்ல வருமான உயர்வும் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களும் அந்த நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். ஆனால் விட்டு கொடுத்து பேசிதான் நீங்கள் சமாளிக்க முடியுமே தவிர விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். கடந்த காலங்களில் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருந்து அந்த செலவினங்கள் சிறிது குறையும். ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை தேவை. ஒருவேளை குடியிருக்கும் வீட்டை நீங்கள் மாற்ற வேண்டியிருந்தால் வடக்கு நோக்கி செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு ராசியான வீடு என்பது வடக்கு நோக்கி இருக்கின்ற வாசல். அது வடக்கு நோக்கி வாசல் இருக்கிற வீட்டிற்கு நீங்கள் சென்றால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். அது பழைய வாகனமாக இருந்தாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. எப்படியும் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல வருமானம் இந்த வருடம் கிடைக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் இந்த வருடத்திலே உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு சிறு சிறு நோய்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே ஆடு மாடுகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். ஓரளவு நல்ல விலையும் கிடைக்கும். அதன் மூலமாக பழைய கடன்களுக்கு நல்ல விமோசனம் கிடைக்கும். கடன்கள் அடையும் என்று எதிர்பார்க்கலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி உடல் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நல்ல மருத்துவம் செய்து கொண்டால் நிச்சயமாக நோய்கள் அகன்ற நன்மைகளை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதுவும் முக்கியமாக ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தெய்வஸ்தல யாத்திரைகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த வருடமே ஒரு சிறப்பான வருடம் என்பது ஐப்பசி கார்த்திகை. இந்த 2 மாதங்கள் மட்டுமே இந்த மீனராசிற்கு நல்ல சிறப்பான வருடமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. ஆக வருமானமும் செலவும் சரிசமமாகவே இருக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஜென்மசனியாக இருப்பதனால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே திருநள்ளாறிலே சனி குளத்திற்கு சென்று அந்த சனி குளத்தில் நீராடலாம். அல்லது 7 முறை ஹரி 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 என்று சொல்லி தலையிலே தண்ணீரை தெளித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு கைகால்களை கழுவிக்கொண்டு
அங்கே இருக்கின்ற விநாயகரை முதலில் நீங்கள் வணங்கிவிட்டு அந்த விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்துவிட்டு அதன் பிறகு அங்கே சனி பகவானையும் அங்கே இருந்த தெய்வங்களையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். வணங்கிவிட்டு நேராக தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் 8 தீபங்கள், அதாவது நல்லெண்ணெய் தீபங்கள் 8 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். அதன் பிறகு விநாயகருக்கும் அங்கே சிவபெருமானுக்கும் அதன் பிறகு சனி பகவானையும் வணங்கிவிட்டு அங்கே அம்பாளை கடைசியாக வணங்கி கோயிலில் வெளியே வர வேண்டும். அம்பாளை வணங்கிவிட்டு கோயிலுக்கு இருந்து வெளியே வந்த பிறகு சனி குலத்திற்கு நேராக நல நாராயண பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே சென்று தாயாரையும் பெருமாளையும் கடைசியாக பஞ்சமுக ஆஞ்சநேயன் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக ஜென்மசனி தோஷங்கள் விலகி உங்கள் ஆரோக்கியம் நன்றாக அடைந்து நினைத்த காரியங்கள் கைகூடி மொத்தத்தில் இந்த வருடம் 60% நன்மைகளை பெற்று சகலவிதத்திலும் நன்மைகளை அடைந்து இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் சிறப்பான அந்தஸ்தை அடைவார்கள் என்பது உறுதி. நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிறகு சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.